ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு ஒளிப்பதிவின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதை இட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆண்டவருடைய வசனத்தை தியானித்து பார்த்து கற்றுக்கொள்வோம். இன்றைய நாளிலே நான் உங்களுக்கு தியானமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்னவென்றால், மிகவும் பரிச்சயமான கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு வேத வசனம். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தை. மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துபடியாக பேசுகிறார். நான் நேற்றைய தினத்திலே கூட சொல்லியிருந்தேன், அநேக நேரங்களிலே நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், வேத வசனங்களை நமக்கு பொருத்தமான முறையிலே, நமக்கு விருப்பமான முறையிலே நாங்கள் என்ன செய்கிறோம், பிரித்து எடுத்து விடுகிறோம். அதனாலே சில வேளைகள் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அது நல்லதாக தென்படாது. உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இந்த வசனத்தை நாங்கள் பிரித்து எடுத்துக்கொள்வோம். ஆனால் என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் மறந்து விடுவோம். ஆகினால் எனக்கு பிரியமானவர்களே, ஒரு வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது முற்றிலுமாக அந்த வசனத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த நேரத்திலே சில நேரங்களிலே சில வேத பகுதியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் முழு அதிகாரத்தையுமே நாங்கள் வாசித்து படிக்க வேண்டியதாக இருக்கும். ஆகையினாலே அன்பானவர்களே, நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களாய் இன்றைய நாளில், இந்த காலை வேளையில், இந்த காலப்பகுதியிலே நீங்கள் இருந்தால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள். அவரிடத்திலே நீங்கள் உங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுங்கள். அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறவராய் இருக்கிறார். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். அநேக வேத வசனங்களை நாங்கள் தியானிப்போம். அவைகளினாலே நமக்கு ஜீவன் உண்டு, நமக்கு இளைப்பாறுதல் உண்டு, நமக்கு நிம்மதி உண்டு. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். God bless you.